Hi, hello guys, welcome to this video. And இந்த இடத்துல பார்த்தா நம்ம என்ன விளையாட போறோம்னா ஆரா எடிட்ஸ் அண்ட் அதுதான் இந்த கேம் பேரா விளையாட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரேன் வாய்டு இந்த கேம் எப்படி கூட யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி நம்மலாம் எப்படின்னா ரோப்ளாக்ஸில் என்ன கேம் இருக்குன்னே தெரியாமல் கண்ணு முன்னான்னு என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் பார்த்து விளையாடுறது தான். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் ஆரா ஃபார்மிங் கேம் தான் ப்ரோ. சீரியஸாக சொல்ல போனால் அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் சொல்கிற மாதிரி தான் ப்ரோ. எனக்கு இது வரைக்கும் வந்ததுலேருந்து அசிங்கமே இல்லாமல் 3 கில் இருக்கிறியே, மூஞ்சில் போய் நான் இன்னும் ஒருத்தவங்க கூட கொல்லலடி. ஆக்சுவலி பத்தியா சொன்னல, இது நம்ம கிணட்டு எரிக்க வச்சு தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம் ஆல் தான் ஓகே. இந்த கேம் அசிங்கமே இல்லாமல் ஏன்டி இத்தனை தடவை திட்டு வாங்குறச்சு அடி வாங்குறேன். ஆமாம் ப்ரோ, நான் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். எப்பயும் முன்னாடி அடிக்க தானடி. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் நம்ம கிணாட்டோ எரிக்கி இந்த மாதிரிலாம் விளையாடக்குள்ள என்ன தெரியுமாகும், நூபு மாதிரி தான், அசல் நூபு மாதிரி தான் விளையாடுவாங்க நம்ம கிணாட்டோ எரிக்கு. ஆனால் ஆப்வியஸ்லி சொல்லணும் அப்படின்னா ஒரு 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 3-4 கேம் விளையாட்டு 3-4 ரவுண்ட் விளையாட்டு நான் ஒரு கில் அடிச்சிட்டேன். ஃபைனலி ஒரு கில்லுக்கு வந்துட்டாங்க. அதை கூட அதுக்கடி துபால் குள்ளு போட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 days கிட்ட விளையாட்டு 2 days கழிச்சிட்டு இன்னும் ஒரு ப்ரோ பிளேயர் கேம் இதே இதில் பண்ண நான் போடுறோம். ஸோ இவன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். அது என்னன்னா வந்ததுலேருந்து கில் ரேட்டிங் அதிகமாக இருக்கும்னு நினச்சது ஏன் தப்பு போல இருக்குது. சாரி ஆமாம், கில் ரேட்டிங் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா டெட் ரேட்டிங் தான் கைஸ் நிறைய அதிகமாக இருக்குது நம்ம கிணட்டு இருக்குது. எப்படியோ ஃபைனலி ஒரு 2 கில்லு, ஃபைனலாக ஒரு 2 அதை கூட சொல்ல முடிக்கலடி நான். ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு பார்த்தா நான் இதே பார்த்தா நல்லா விளையாடி போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்